லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுனா மார்னிங் ரிச்சுவல்ஸ் காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ரைட்டா. இந்த 6 விஷயத்தை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். என்னதெல்லாம்? ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமோ அதை விட ஒரு அரை மணி நேரம் அல்லது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அலாரம் வைங்க. எதுக்கு அப்படின்னா அடிச்சு ஃப்ரெண்ட் அந்த இடத்துல ஓடுற அந்த பழக்கம் வேண்டாம். பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த ஒரு கேப்பில் ஓடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு அப்படி பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் பழகி நீங்களே அலாரம் இல்லாமல் நீங்களே உங்களோட டயத்தில் எந்திக்கிறதுக்கு ஃபுல்லாக நடந்துடும். ஓகே, அந்த ரிச்சுவல் ஒன்று ஃபாலோ பண்ணோம். எங்கே போனாலும் ஒரு டயத்துக்கு முன்னாடி போகிற மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த டயத்துக்கு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிற மாதிரி. இப்போ நான்லாம் ஒரு சில நேரத்தில் பூனாவில் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ண போனேன். அப்போது ஹால் 10 மணி தான் திறக்கும். ஆனால் நான் 9 மணிக்கு ஹாலுக்கு கீழே நிற்கேன். ஓகே, காலையிலே ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சி இப்போ நான் ஒரு 3 மணி நேரம் ட்ரைவ் இல்லையா, 3 மணி நேரம் போயிட்டு 5 மணிக்கு எழுந்துச்சி போயிட்டு ஹாலில் போய் பார்த்துட்டு ஹாலில் யாரும் வந்து வரவே இல்லை, தூத்து தொடக்க வந்திருக்கேன். நான் போய் நிற்கேன். ஒரு பெரிய ஃபீலிங், என்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குது பாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் கொண்டு வரணும். சீக்கிரமாக இருந்துச்சு, நிறைய டைம் நம்ம கையில் இருந்து யோசித்து செலவழிக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வரணும், இந்த ரிச்சுவல். அதே மாதிரி 2வது வந்து உங்கள் கோல்ஸை வந்து நீங்கள் எழுதுங்க. என்ன கோல்ஸ் லைஃப்பில் பண்ணணும் அந்த கோல்ஸை வந்து எழுதுங்க. நான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் மைண்டில் வச்சு விஷயங்கள் நடக்காது. மோரோவர் கோல்ஸ் எழுதி அதை வந்து கலர் மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணி அதை வந்து உங்கள் கண்ணுக்கு எதிரில் ஃபோட்டோ வச்சுருங்க. இது எல்லோரும் சொல்கிறது தான் ரைட்டாக, நிறைய கேட்டிருப்பீங்க. பட் இதோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியணும். நான் 25 வருஷத்துக்கு முன்னக்கூட்டிலாம் சில எழுதின கோல்ஸ்லாம் அது எப்பவுமே அச்சீவ் ஆகிட்டு, பட் அந்த எழுதுனது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. இது மைண்டில் இருந்தால் மைண்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா, ஞாபகம் இருக்காது. ஸோ கோல் வந்து எழுதுங்க, அதை லேமினேட் பண்ணி வைங்க, புக்காக பண்ணுங்கள். அதை 3 புக்காக பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் இருப்பீங்களோ அங்கேருந்து புக்கு போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும், நோ ப்ராப்ளம். அந்த கண்ணில் பட உங்களோட வெறி ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன இது ஏற்றுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த கோல் புக்கு வந்து கண்ணு முன்னாடி இருக்கணும். அதை காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ நைட்டில் தூங்கும்போது ஒரு தடவை அதை ரீட் பண்ணுங்கள், அல்லது சும்மா ரீட் பண்ண வேண்டாம், சும்மா அந்த புக்கை பார்த்தாலே போதும் இல்லையா. லேமினேஷன்ஸு கேட்டலாக் மாதிரி இருக்கும்ல, அப்படி தூக்கி போட்டு அப்படி வரும். அந்த மாதிரி ஸ்பைரல் பிரிண்டிங் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஒன்று. சார் நைட்டில் படுக்கும்போது அது ஒரு தடவை பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சுன்னு ஒரு தடவை பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம போக வேண்டியிருக்கு, இதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது, கபாடி இது அந்த மாதிரி விஷயம்லாம் விட்டுட்டு நேராக நீங்கள் வேலையில் இருங்க. ஸோ ரைட் யுவர் கோல்ஸ். 3வது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் எல்லாருக்கும் 24 நேரம் கரெக்டாக. அதே மாதிரி நம்ம 7 மணி நேரம் 8 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லோரும் தூங்கி கழிச்சிரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் உண்டு, அந்த டைம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் அது ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கிடைக்கும். அந்த நேரம் இதில் சொல்லுவாங்க இல்லையா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க, இந்த நேரம் வந்து குருவும் உக்கரனும் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இது பவர்ஃபுல்லான நேரம், இப்போ நீங்கள் நினச்செல்லாம் சாதிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் வரும், ஒவ்வொரு நேரம் உண்டு. எப்போல்லாம் ஞாபகம் வருது அவங்களுக்கு? காலைல எழுந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அப்போ வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மைண்டு கூலாக இருக்கும், என்ன வேலைனாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வேலை. அது மாதிரி சில நைட்டில் ரொம்ப லேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு லேட்டாக ஒர்க் பண்ணும்போது நம்ம யாருக்கிட்டே பகல் ஃபுல்லாக வேலை பார்த்த டயர்டு மைண்ட் வேறு இதாக இருக்கும். அந்த சில நேரம் சிலவங்களுக்கு அது ஒர்க் பண்ணால் போகலாம், அது உங்களோட நல்ல நேரமாக பவர்ஃபுல்லான நேரமாக அது பார்க்கணும். சிலவங்க வந்து காலையில் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போகணுன்னு ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கணும், அப்படி அது பவர்ஃபுல் நேரம், அது உண்டு. ஒரு 11-12 மணி வரைக்கும் அப்படி ஓடும். மத்தியானம் 12-1 மணிலாம் வயிறு குடுன்னு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த டென்ஷன்லாம் எப்படா லஞ்ச் டைம்னு அதில் டென்ஷன் இருக்கும், அல்லது சாப்பாடை பற்றி ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த பவர்ஃபுல் நேரம், அந்த நேரத்தை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான டாஸ்க் செய்கிறது. அதுமாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் சாப்பாடு வந்து மத்தியானம் சோத்தை கொண்டு வந்து சாப்பிட மாட்டாங்க, அல்லது ரொட்டி சாப்பிட மாட்டாங்க. அவங்க கொண்டு கடலை, இந்த பயிர் வகைகள் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டு சாப்பிடுவாங்க, அல்லது கேரட்டை வெட்டி வச்சு சாப்பிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிட்ருக்கும், வயிறு பசி சத்தம் போடாதுன்னு அதை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் வேலை அந்த எனர்ஜி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டு உங்கள் பவர் எந்த நேரம் வேலை பார்க்குற பவர் கிடைக்கணும் அந்த பவரில் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அந்த பவரை. ஓகே, அதே மாதிரி சில நேரம் சாயங்காலம்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி சிலவங்களாம் மத்தியானம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது பவர் உங்களுக்கு கிடைக்கிற 24 ஹவர்ஸில் அந்த நேரம் பவர்ஃபுல்லான டைம். ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதை சும்மா உட்காந்து எழுந்திரிச்சு அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு என்கிட்ட வேலை பார்த்துட்டு யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அல்லது சில நேரம் டிஸ்டர்பன்ஸ், ஆட்கள் வர நேரம் போகிற நேரம் கால்ஸ், அந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் நேரம் இருக்கும். அந்த நேரம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டயத்தை கண்டுபிடிங்க, உங்களோட ஸ்பெசிஃபிக் டைம் என்னென்னு கண்டுபிடிங்க. ஒரு ஃபேமஸ் ஸ்விம்மர், அவர் அந்த விஷயத்தை அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவார். அப்படின்னா பெட்ரூம் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே இருக்குமா. ஸோ ஸ்விம்மிங் பூல் அந்த பெட்ரூம் கதவு திறந்த உடனே ஸ்விம்மிங் பூல் எந்திரிச்ச உடனே கதவை வந்து நேராக ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிடுவார். ஒரு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டட் இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த மார்னிங்கில் உள்ள பவர் வந்து யூஸ் பண்ணுறது அவரோட மெயின் வேலைக்கு. இந்த ரெக்கார்டிங் நான் மார்னிங் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எந்திரிச்ச உடனே இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் த பவர். உங்கள் நாளுக்குள்ளே எந்த பவர் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பவர், அந்த பவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப மைன்யூட்டான விஷயம். அடுத்து வந்து ஃபியூல் யுவர் பாடி. நம்ம சாப்பாடுக்கு என்னெல்லாம் கொடுக்குமோ, ஓகே, உணவு வகைகள் அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, சிலவங்க வந்துட்டு சாப்பாடை குண்டக்கு சாப்பிட்டோன்னா அது எரிச்சல், டென்ஷனு, அசிடிட்டி அல்லது வயிறு இன்னும் பசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல் வரும். காலைல எழுந்து என்ன மாதிரி நாசை பண்ண பிரெயின் ட்ரேஸிலாம் அவர்லாம் சொல்லியிருக்காரு, காலைல எழுந்து 2 முட்டை சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு. ஓஜாஸ்ன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி, அவங்க ஃபுல்லாக வந்து நேச்சுரல் ஐட்டம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நேச்சுரல் ஐட்டம் மீன்ஸ் வாட், அவிக்காத, பொரிக்காத, சுடாத ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு தடவை தீலப்பட்ட பொருள் சாப்பிட மாட்டாங்க. எப்படி இருக்கலாம். காலைல எழுந்து கருவேப்பிலை நிறைய ஐட்டம்லாம் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது, கருவேப்பிலை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் டீட்டெயில் அதை போல், பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்காங்க, என்ன மாதிரி சாப்பாடு உள்ளே குடிக்கிங்களோ உங்கள் பாடி அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இப்போ நைட்டில் சரியாக சாப்பிட்லன்னா காலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அல்லது நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வந்து இதாயிரும், அல்லது சில பொருள் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும். ஸோ என்ன உள்ளே போடுதுமோ அது எதுக்கு போடுதுன்னு பார்த்து போடுங்க. கையில் கிடைக்கிறதெல்லாம் போடாதீங்க, மனசுக்கு பிடிச்சதெல்லாம் உள்ளே போடாதீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும், ஆனால் உடம்புக்கு பிடிக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. பாவக்காய் நமக்கு பிடிக்காது, ஆனால் உடம்புக்கு பிடிக்கும். ஸோ எது சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கோ இது கிடைக்கிறதுக்கோ, நீங்கள் சாப்பாடு சூஸ் பண்ணும்போது, பிரேக்ஃபாஸ்ட் சூஸ் பண்ணும்போது, நைட்டில் டின்னரோ, சாயங்காலம் வந்து சிலவங்க கீரியை ப்ரெட்டை தின்னுட்டு ஃபுல் மைதா அதான் தின்னுட்டு அப்புறம் சாயை குடிச்சிட்டு எங்கள் ஏஜில் ஒன்றும் தெரியாது, போக 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 நெஞ்சு கறிக்கு அது அந்த மைதா இது அதெல்லாம் வரும். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ண முடியும், அதெல்லாம் பாருங்கள். சிம்பிள், ஏதாவது இப்போ நம்மளோட பயிர் வகைகள் அதெல்லாம் அவிக்காமலையோ பச்சையாக வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கேரட்டு வெட்டி சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். பழங்கள் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா சாதாரண பழங்கள், கொய்யாப்பழம், அந்த பழம் எல்லாம் சின்ன சின்ன பழங்கள் அதை வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. வெறும் ஆப்பிள், ஆரஞ்சு தான் சாப்பிடணுன்னு கட்டாயம் கிடையாது. உடம்பு பாருங்கள், இல்லை நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி லட்சமாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் செலவழிக்கிறதுக்கு இப்போ ஒரு 500-1000 ரூபா கொடுத்து ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லையா. ஸோ கவனம் அதில் பண்ணுங்கள். பாட்டியில் அவன் கூட்டான் இவன் கூட்டான் போய்ட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு டைட்டாகி நாளில் வந்து அடுத்த நாள் என்ன போகுதுன்னு தெரியாமல், அது மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் தண்ணி அடி கூட்டான்னு போய்ட்டு தண்ணியிலேயே உலகத்தை ஓட்டிட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் அப்படி ஆகாமல், நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எப்படி பேசுவீங்க எல்லாருக்கூடையும், அதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். சிலவங்க வந்து நம்ம மீட் பண்ணுவோம், ஒரு நிமிஷம்ப்பா, ஏன் மீட் பண்ணணும். சில மேட்டரை ஃபோனில் முடிக்க முடியுமா, ஆன்லைனில் முடிக்க முடியுமா, மெயிலில் முடிக்க முடியுமா, வாட்ஸ்அப்பில் முடிக்க முடியுமா, அல்லது வேறு யார் துருவ முடிக்க முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு வேறு வழியே இல்லை, நீங்கள் போய் ஆகணுன்னு தான் போகணும். சில பிஸ்னஸ் டீல், சில விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது டீல் நடக்கும். ஏன்னா நேரில் பார்க்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணுற கம்யூனிகேஷன் வந்து அதை கண்டினியூ அது எப்படி பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இப்போது
என் நம்பர் வந்துட்டு எல்லா இதுலேயும் இருக்குது. ஸோ நினச்சவங்களாம் ஃபோன் பண்ணி சார் அது என்னாச்சு தான் சார், இது எப்படி சார், இது எப்படி பண்ணணும் சார், நான் ஒரு நிமிஷம் தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணும்போது யோசித்து பண்ணுங்கள், அல்லது ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா எனக்கு டைம் இருக்கும், நான் உங்களுக்கு பார்த்து ரெக்கார்ட் பண்ணேன். நான் அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனை நானே சூஸ் பண்ணது. இது எங்கேயும் புக்கில் படிக்கல, நானே உருவாக்குனது. மோரோவர் என்னோட இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு அவங்க எல்லாருக்கும் ஃபோன் அடித்தாலும் நான் பேச முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுவாங்க. எனக்கு எப்போவும் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், நான் அனுப்பிவிடுவேன். ஸோ எங்களோட கண்டினியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஐ ஹேவ் சோஸ் திஸ் கம்யூனிகேஷன். சிலவங்களுக்கு சொல்கிற மாதிரி மெயில் அனுப்புகிறதோ, பேசுகிறதோ, கால் பண்ணுறதோ எல்லா விஷயமும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அவங்க டைம் வந்து எவ்வளோ குறையலை, எவ்வளோ நல்ல நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும், சில விஷயத்தை கன்வே பண்ண முடியும், பேச முடியும், நடக்க முடியும், அது பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுவோம், மற்ற 2 பேருக்கும் திரும்ப ஒருத்தர் பண்ணணும், இவனுக்கு ஒருத்தர் பண்ணிட்டு அவனுக்கு ஒருத்தர், அதுக்கு மொத்தமாக எதாவது பண்ண முடியுமா அது பாருங்கள். குரூப்பில் யாருக்கிட்ட பண்ணணும், யார்கிட்ட பண்ணக்கூடாது, அல்லது மெயின் ஹெட்டிட்ட சொன்னீங்கன்னா கீழே உள்ளவங்க எல்லாம் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க, அப்படி பண்ணலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷனில் விதமாக இருக்குது, அதை யோசிங்க. நிறைய பேர் இந்த கம்யூனிகேஷன்லேயே பம்பார்டாகி அதிலே முடிச்சிடுவாங்க, வேலை அதிலே நடக்காது. நான் சில கம்பெனிஸ்லாம் போய் அனலைஸ் பண்ணும்போது தெரியும் இது எங்கெங்கெல்லாம் ஓட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு. சில விஷயத்தில் வந்து எப்படி ரூல்ஸ் அண்ட் எப்படி எவ்வளோ சிம்பிளாக பண்ணிடலாமா அந்த விஷயம்லாம் பண்ணாமல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருங்க. கம்யூனிகேஷனில் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்புறம் என்றைக்குமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு இன்றைக்கி ஒரு நாள் நல்லா போச்சுப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கொண்டு வாங்க. இல்லாட்ட நாளும் இன்றைக்கி அது நடக்கலை, சரி நல்ல விஷயம் படிச்சுக்கிட்டோம், இப்படி பண்ணால் இது நடக்காது அப்படின்னு அதில் படிச்சுக்கிட்டோம், இப்படி பண்ணால் இது நடக்காது இது படிச்சுக்கிட்டோம். அந்த விஷயத்தை எண்ட் ஆஃப் த டே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி முடிங்க. நைட்டில் தினம் படுக்கும்போது இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக போச்சுப்பா அப்படின்னு முடிங்க. நல்ல நாளாக தான் போகணும், நல்ல நாளாக தான் போச்சு, நல்ல நாளாக தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 100% நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். உலகத்தில் நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, ஒருத்தருக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்டாக? ஸோ தட் இஸ் அதுதான் கடைசி ஒன்று. பாசிட்டிவாக நீங்கள் ஒரு நாளை முடிங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அடுத்த நான் என்ன பண்ணணும், ஸோ நேற்று நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அடுத்த ஸ்டெப் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். தேங்க்யூ.